வந்து 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் கடந்த மார்ச் மாதம் நடந்த கொஷின் பேப்பரை வந்து ரிவைஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த கொஷினில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாமே ஆன்சர்ஸ் எல்லாமே டிக் பண்ணியிருக்கோம். கூடிய வரைக்கும் கரெக்டாக டிக் பண்ணியிருக்கோம். சில இடத்துல தவறுகள் இருந்தால் பொறுத்து கொள்ளுங்க. இதில் வந்து எல்லாமே பண்ணிகிட்டே வந்துட்டோம். இந்த 13வது கேள்விக்கு ஆன்சர் வந்து 0 அப்படிங்கிற ஆன்சரு. ஏன்னா வந்து நிகழ்வு இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு இது ஒன்று. ஓகே, அதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்து ஒரு சம்முக்கு வந்து இருக்குது. அது வந்து ஒரு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இப்போ இதுக்கும் ஆன்சர்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். ஓகே, நம்ம வந்து பார்ட் 2லேருந்து மட்டும்தான் இதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். பார்ட் 2லேருந்து மட்டும்தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். 10 சம் இருக்குது. 10 சம் படணும்னு சொல்லியிருக்கிறாங்க. 15 சம் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஏ கிராஸ் பி வந்து 3,2 இப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ ஏபி கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். இந்த சம் ரொம்ப ஈஸியாக போட்டிருக்கோம். இதில் வந்து ஏங்கிறது என்னது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வரக்கூடிய இந்த டேர்ம்ஸ் இல்லையா, நம்ம கனெக்ட் பண்ணி காமிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வரக்கூடிய இந்த டேர்ம்ஸ் தான் ஏ. அப்போ இந்த டேர்மும் இந்த டேர்மும் இருக்குது. அப்போ செகண்ட் வரக்கூடிய ரெண்டு டேர்ம் அதாவது பிங்கிறது எந்த டேர்ம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பிங்கிறது வந்து நம்பர் 2வும் நம்பர் 4ம் வருது. அப்போ இது ஆன்சர் என்ன அப்படின்னா, ஏ வந்து 3,5, பி வந்து 2,4. இது ஆன்சர். ஓகே, இப்போ 16th சம் பார்க்க போகிறோம். 16th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் 3x - 2, ஜி ஆஃப் எக்ஸ் 2x + k. அப்புறம் எஃப் டாட் ஜி, அப்புறம் ஜி டாட் எஃப் இது ரெண்டுமே ஈவன். அப்படின்னா கேவோட வேல்யூ காணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து கீழே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தலாம். கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 3x - 2, ஜி ஆஃப் எக்ஸ் வந்து 2x + k கொடுத்துட்டாங்க. 2x + k இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எஃப் டாட் ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி டாட் எஃப் அப்படி ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ எஃப் டாட் ஜி போட்டோம் அப்படின்னா, எஃப் டாட் ஜி அப்படிங்கிறது என்னமா வரும் நமக்கு அப்படின்னா, ஓகே, எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி வரணும். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸு. ஓகே ஓகே, இப்படி வரும்போது நமக்கு இதில் என்ன வரும், இந்த இடத்துக்கு வந்து 2x + k அப்படி எழுதியிருப்போம். இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த ஹோல் டேர்ம் அப்ளை பண்ணும்போது 3 × 2x + k அப்படி கிடைக்கும். அப்போ 6x + 3k அப்படி சொல்லி ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, இங்கே ஒரு -2 இருக்குது. அது மைனஸ் மிஸ் பண்ணிட்டோம். அப்போ -2 இருக்குது. அடுத்தாப்புல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரெண்டாவது வந்து ஜி டாட் எக்ஸ் ஜி டாட் எஃப் கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படி சொல்லி போடணும். அப்படி போடும்போது இது வந்து 2 × 3x - 2 அப்படிங்கிற டேர்ம் அப்ளை பண்ணணும். அதாவது இந்த ஜி ஆஃப் எக்ஸ் வந்து 2x + k அப்படி இருக்கு இல்லையா, இந்த 2x + k அப்படிங்கிற டேர்மில் இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த எஃப்போட ஏதோ அப்ளை பண்ணும்போது இப்படி கிடைக்கும். அப்போ வந்து 6x - 4 அப்படி சொல்லி நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். இங்கே +k இருக்குது, இதை மிஸ் பண்ணிட்டோம். +k. அப்போ ரெண்டையுமே நம்ம ஈவன் பண்ணிக்கலாம். ஈவன் பண்ணும்போது 6x + 3k - 2 = 6x - 4 +k - 4 இப்படி இருக்குது. இப்போ எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஈவன் பண்ணணும் அப்படின்னா இந்த 6x கட் ஆயிரும். இந்த 3k இங்கே வரும்போது வந்து 2k அப்படி கிடைக்கும் இல்லையா. அதாவது 3k - k = இந்த -4 + 2 ஆயிரும். அப்போ வந்து இங்கே நம்ம 2k = -2 அப்படி கிடைக்கும். அப்போ k = -2/2 = -1. therefore k ஓட வேல்யூ வந்து -1. இது இந்த சம்முக்குண்டான ஆன்சர்.